தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் நம்மோடு இருக்காரு. சார், இன்னைக்கு விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வச்சிருக்கீங்க, விருப்ப மனுக்களை பெறுறீங்க, 234 தொகுதிகளிலும் விருப்ப மனு வாங்குறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 234 தொகுதிகளையும் போட்டியிட போதா? இல்லை, இது வழக்கமான ஒரு நடைமுறை, ஜனநாயக நடைமுறை. 234 தொகுதிகளிலும் உள்ள தோழர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். அவர்களுக்கே தெரியும், ஒரு கூட்டணியில், அதுவும் மெகா கூட்டணியில் இடம்பெறுகிற போது எத்தனை தொகுதிகளை நம்மால் பெற முடியும் என்பது. ஆகவே அவர்களுக்கு தெரிந்துதான் அனைத்து தொகுதிகளிலும் விருப்ப மனு தாக்கல் செய்ய விரும்புகிறார்கள். அந்த உணர்வுகளை மதிக்க வேண்டியது ஜனநாயகத்தின் முக்கியமான கூறு. ஆகவே ஒவ்வொரு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போதும் விருப்ப மனுக்களை பெறுவதை ஒரு வாடிக்கையாக அல்லது மரபாக கடைபிடித்து வருகிறோம். இந்த தேர்தலிலும் நாங்கள் விருப்ப மனுக்களை பெறுகிறோம். எண்ணிக்கை என்ன என்பது முடிவான பிறகு, தொகுதிகள் எவை எவை என்பது முடிவான பிறகு, தேவைப்பட்டால் அந்த குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறும். கால அவகாசம் இருந்தால் அதை இந்த முறை செய்ய எண்ணியிருக்கிறோம். இல்லை என்றால் வழக்கம் போல வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பு செய்ய உள்ளோம். சார், இப்போ குறிப்பா நீங்க குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான தொகுதிகள் தான் கேட்டு பெற முடியுதுன்றதை நேற்று வீடியோல பதிவு பண்ணிருந்தீங்க. அது உங்களோட வருத்தமா இல்ல அவ்வளவுதான் முடியும்ன்றது என்ன? நீங்கள் சொன்ன இரண்டும் உள்ளது. எங்களுக்கு கூடுதலான எண்ணிக்கை வேண்டும் என்பது பொதுவான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. பொது வெளியில், சமூக வெளியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்கிற விவாதம் வெளிப்படையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதே வேளையில் 23 கட்சிகள் இடம்பெற்றுள்ள ஒரு மெகா கூட்டணியாக இந்த கூட்டணி இருப்பதும், அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை இருப்பதையும், கூட்டணி வலிமையாக இருப்பதன் மூலம்தான் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த முடியும் என்கிற அந்த புரிதலும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வை எட்ட இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அதில் வலியும் உண்டு, அதே நேரத்தில் வலிமையும் உண்டு. சார், உங்களுடைய கட்சி சார்பில் போட்டியிடக்கூடியவங்களை தேர்வு பண்ணக்கூடிய வழிமுறை எப்படி இருக்கும்? ஏற்கனவே இருந்தவங்களுக்கு மீண்டும் இடம் கொடுக்கப்படுமா, இல்ல புதிய ஆட்களுக்கு இடம் ஒதுக்கப்படுமா? என்ன முறை? இதெல்லாம் சூழலுக்கு தகுந்து தலைமை அந்த சூழலில் அல்லது அந்த கால நேரத்தில் எடுக்கிற முடிவு. இதை எல்லாவற்றையும் நாம் வெளிப்படையாக சொல்ல இயலாது. சார், இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து அதிலே பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த முறையும் அந்த கூட்டணியில தான் இருக்க போறீங்கன்றது உறுதியா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இன்னும் தொகுதி பங்கீட்டுக்கு இன்னும் முடிவாகல, இறுதியாகாம இருக்கு. இணக்கமா இருக்கும்பொழுது இந்த காலதாமதம் இருக்கா? ஒவ்வொரு கட்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி தாமதம் ஆவதனால் குழப்பம் எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்பட போவதில்லை. நாங்கள் அந்த கூட்டணியை வலுவாக்க வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கான பகிர்வையும் பெற வேண்டும் என்கிற முயற்சியையும் மேற்கொண்டு வருகிறோம். அதனால் இந்த கால இடைவெளி உருவாகி இருக்கிறது. இறுதியாக கேள்வி சார், இரட்டை இலக்கியத்திலும் கேட்டிருக்கிறீங்க, குறைஞ்சபட்சம் 10 எண்ணிக்கை என்பது உங்களுடைய நிலைப்பாடு இருக்கா? அதான் இரட்டை இலக்கம், அதுதான் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். பார்ப்போம். நன்றி சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை இந்த அரசியல் சூழலில் வெளிப்படுத்தியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சுரேஷ்குமார்.